Hello friends, welcome back to our channel SMPG TRB MCQs. Hello friends, today we are going to see about life and works of J.M. Sinji. இவரோட full name John Millington Sinji and இவர் ஏப்ரல் 16th 1871ல நியூட்டான் லிட்டில்ன்ற கிராமத்தில் சபப்ஸ் ஆஃப் டப்ளின்ற நகரத்தில் பிறந்திருக்காரு. His father John H. Sinji was a barrister. இவருடைய அப்பா ஜான் ஹெச் சிஞ்சின்றவர் பேரிஸ்டராக இருந்திருக்காரு, அதாவது லாயராக இருந்திருக்காரு. ஹிஸ் மதர் வாஸ் எ ஸ்டான்ச் ப்ரொட்டஸ்டன்ட். இவங்க அம்மா மத உணர்வு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. சிஞ்சி ஹேட் 3 எல்டர் பிரதர்ஸ் அண்ட் 1 எல்டர் சிஸ்டர். இவருக்கு 3 அண்ணாவும் 1 அக்காவும் இருந்திருக்காங்க. ஹி வாஸ் அன் அன்ஹெல்தி சைல்டு. இவர் குழந்தையா இருக்கும்போது அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இவர் பறவைகளும் விலங்குகளையும் ரொம்ப நேசிப்பார். He became a member of the Dublin Naturalist Club. இவர் நேச்சுரலைஸ்ட் கிளப்பில் மெம்பர்ஷிப்பாக இருந்திருக்காரு. When he was 16 years old, he resigned his membership. இவருக்கு 16 வயதாக இருக்கும்போது அதை ரிசைன் பண்ணிட்டாரு. He could not attend any school for long because of his ill health. இவருக்கு உடம்பு சரியில்லாதனால இவர் ஸ்கூலுக்கு போக முடியல. அதனால் ப்ரைவேட் டியூட்டர் வச்சுட்டு வீட்டுக்கே வர சொல்லி அவர்கிட்ட இவர் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. ஜூன் 1888ல் ட்ரினிட்டி காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஹி ஆப்டைன்டு ஹிஸ் பிஏ டிகிரி இன் 1891. இவருக்கு 3 இயர்ஸில் பிஏ டிகிரி கிடைக்குது. ஹி ஹேட் பிகன் ஸ்டடியிங் த வயலின். இவருக்கு வயலின் வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன் ஜனவரி 1891 ஹி ஜாயின் த ஆர்கெஸ்ட்ரா. அதாவது ஆர்கெஸ்ட்ராலே இவர் போயிட்டு ஜாயின் பண்ணியிருந்தார். Now Sinji fell in love with செர்ரி மெத்தோசன். இவருக்கு செர்ரி மெத்தோசன்ற லேடி மேலே ஒரு லவ் வருது. அவளும் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணுறா. செகண்ட் அவளோட அப்பாவோட ரிலீஜியனை அவள் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த லவ்வை அவள் அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டா. இதனால் அவர் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு. அவரோட மேல் படிப்புக்காக இன் டிசம்பர் 1893 he went to Wurzburg. He was too nervous to perform in the public, so he abandoned music in 1894. 1894ல் இவருக்கு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருந்ததுனால மியூசிக்கை அவாய்ட் பண்ணிட்டாரு. இன் டிசம்பர் 1896ல் இவர் WB ஈட்ஸை மீட் பண்ணுறாரு. அப்போ அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ ஆரன் இஸ்லானுக்கு போன அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் பேசுகிற நார்மல் எக்ஸ்ப்ரெஷனே கவிதை மாதிரி இருக்கும், அதனால அது உனக்கும் செட் ஆகும், கண்டிப்பாக நீ அங்கே போய் பாரு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ண சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஹி வென்ட் டு ஆரன் ஆன் 10th மே அண்ட் ஸ்டேய்டு தேர் டில் 25th ஜூன். இவர் 10 மே போயிட்டு 25th ஜூன் வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமும் போயிருக்காரு. தென் தேர்ட் டைமும் போயிட்டு அங்கேயே 1 month ஸ்டே பண்ணுறாரு. அங்கே தான் ரைடர்ஸ் டு த சீ அப்படின்ற மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறாரு. ஆன் 20th September 1901 he had his 4th visit to ஆரன். தென் இப்போ நான் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ரைடர்ஸ் டு த சீ இவர் ரோட் பண்ணிட்டாரு. த டிங்கர்ஸ் வெட்டிங், தென் த பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப ஃபேமஸும் கூட. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு இன்னொரு லேடி மேலே லவ் வருது. அவங்க பேர் மோலி ஆல்குட். ஷீ கால்டு ஹிம் சேஞ்ச்லிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்பிரடிக்டபிள் சேஞ்சஸ் ஆஃப் மூட். அவர் அடிக்கடி மூட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால அவருக்கு அந்த லேடி வச்ச நேம் சேஞ்ச்லிங். 1906ல் இவங்க சீக்ரெட்டாக என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. தென் இவங்க 1908ல் பிளான் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இவரோட கழுத்தில் பின்னாடி பெரிய ஒரு கட்டி இருந்ததுனால அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது 4th மே அன்னைக்கு நடந்துச்சு. அட் தட் டைம் ஹி வாஸ் 38 years. ஹி வாஸ் பரீட் இன் மவுண்ட் ஜெரோம் சிமெட்ரி டப்ளின். அவர் டப்ளினில் இருக்க மவுண்ட் ஜெரோம்ன்ற கல்லறையில் புதைக்கப்படுறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Practice daily, stay focused, and your TRB dream will become true. Like, share, and subscribe for more smart learning. Thank you.